Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சுடிதார் மெட்டீரியலை நம்ம எப்படி கெவுனாக ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் 2 மீட்டர் அளவுக்கு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ரெட் கலர் லைனிங் கிளாத்து. இப்போது இது மெட்டீரியல் துணி, அதாவது செட்டாக வரும் பார்த்திங்களா. நார்மல் பேண்ட் ஷால் தப்போம்ல, பேண்ட்டும் டாப்பும் தப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரியே இது தான். இது ஷால் கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட டிசைன் இலை மரம் மாதிரி போட்டிருக்கு, மரம் இலை இந்த மாதிரி தான் டிசைனு. இது பேண்ட்டு துணி கொஞ்சம் பெருசாகவே நிறையாவே இருந்துச்சு. நம்ம பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு தப்போம்லாம், பட்டி பேண்ட்டு வச்சு பட்டியாலா பேண்ட்டு அதே மாதிரி தான். ஆனால் நம்ம இப்போ அந்த பேண்ட்டு துணியை லென்த் இதில் கம்மியாக்கனால கீழே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். இதுதான் அந்த சுடியோட டிசைனு. ஃப்ரண்ட்டு ஒரு இது பேக் பீஸுக்கு 1 பீஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பீஸுக்கு 1 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு டிசைனு. இந்த ஃப்ரண்ட்டு டிசைனை முன்னாடி வச்சு கெவுன் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக நீட்டாக மரம் டிசைன் போட்டிருக்காங்க. இது நான் அளவு துணியாக எடுத்துக்கிறது. இதே மாதிரியே தான் லாங் கெவுனு, அதாவது கொஞ்சம் கெவுன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் ப்ளீட் இல்லை, நான் அதில் ப்ளீட் வைக்க போகிறேன். இந்த அளவு நம்ம கரெக்டாக எந்த அளவு நமக்கு பர்ஃபெக்டாக வருமோ அந்த சுடிதார் நம்ம எடுத்துக்கலாம். இது பாட்டம், மேலே இருக்க பாட்டம் 15 சென்டிமீட்டர் வருது. அந்த லென்த்து நான் எடுத்துக்கிறேன். இது நான் வேர் பண்ணும்போது அது ரொம்பவே கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கும். நம்ம 15ன்னு எடுத்து 15 கரெக்டான அளவாக இருந்தால் நம்ம எப்போதுமே நார்மலாக ஒரு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுக்குவோம். ஆனால் நான் தையலுக்கு விடலை. ஏன்னா இது எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு 14 சென்டிமீட்டர் தான் வேணும் அப்படின்றதுனால நான் 15 எடுத்துக்கிறேன். 15ல் 2 போயிடும். மேலே ஷோல்டர் கிட்ட ஒரு 1/2 போயிடும், கீழே தையல் போடும்போது அதில் ஒரு 1/2 போயிடும். அதனால் இப்போ நான் 15 வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம 4ஆக மடிச்சுக்கணும். 4ஆக மடிச்சுட்டு அளவுங்களை குறிக்கிறதுக்காக ஏற்ற மாதிரி 4ஆக மடிச்சுக்கணும். ஃப்ரண்ட்டு சைடு, அதாவது ஃப்ரண்ட் நெக் முன்னாடி வரணும், பேக் நெக் பின்னாடி இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த துணியை அப்படியே நம்ம எந்த லைனிங் துணி எடுத்துருக்கோம் அந்த லைனிங் துணி மேலே அப்படியே போட்டு கரெக்டாக நீட்டாக நீவி விட்டு சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கணும். அப்போனா தான் கரெக்டான அளவு வரும். இது ஷோல்டருக்காக கரெக்டாக எந்த இடத்துல ஷோல்டர் வருதோ அந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டரோட அந்த தையல் இப்போ நம்ம கரெக்டான அளவு மட்டும்தான் இப்போ மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம அளவுக்கு எடுத்த துணியை எடுத்ததுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ட்ராவில் மார்க் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ கரெக்டான அளவு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ கழுத்துக்கிட்ட இதுதான் கரெக்டான அளவு. நம்ம துணியில் கரெக்டான அளவில் கழுத்து எங்கே வருதோ அதுதான் கரெக்டான அளவு. நான் எக்ஸ்ட்ரா அளவு இப்போ நான் குறிக்கலை. இப்போதைக்கு நான் கரெக்டான அளவு மட்டும்தான் வச்சுக்கிறேன். அப்புறம் கழுத்து பேக் சைடு ஒரு கரெக்டான அளவு வச்சுக்கணும். அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடு அதுவும் கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கணும். இது பாருங்கள், பேக் சைடு கரெக்டான அளவு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2 துணியை நம்ம மடக்கி போட்டிருப்போம். அந்த 2 துணியில் அடியில் இருக்க துணி பேக் பீஸாக எடுத்துக்கிறேன், மேலாக இருக்க துணி ஃப்ரண்ட் பீஸாக எடுத்துக்கிறேன். அதனால தான் அடியில் இருக்க துணிக்கு பேக் சைடு அளவு குறிச்சிக்கிட்டேன். ஏன்னா டபுள் சைடு டாப் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் ஆம் ஹோல் அளவு கரெக்டாக ஈவனாக அந்த 2 கையையுமே கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த ஆம் ஹோலுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கணும். நல்லா கரெக்டாக ஈவனாக நீட் பண்ணிவிட்டு இப்போ ஆம் ஹோல் கரெக்டான அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே ஃபுல்லாக கீழே அந்த எண்டிங்கில் தையல் முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இடுப்பு பகுதியில் அந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நான் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன். இடுப்பு பகுதியில் பாருங்கள் ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கேன், ஆம் ஹோலில் ஒரு அளவு மார்க் பண்ணியிருப்பேன். கரெக்டான அளவு நம்மளோட அளவில்
அளவு சுடியில் எந்த அளவு இருக்கோ அதை தான் இப்போதைக்கு நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பேர் இந்த இதோடய சேர்த்து வந்து மார்க் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு அளவே மார்க் பண்ணுவாங்க. அது நமக்கு வந்து குழம்பிடும், எது நம்ம விட்டோம் அப்படின்னு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே கரெக்டான அளவை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர்ற அளவு வந்து நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் வந்து நம்ம எந்த ஒரு அளவு துணி எடுக்கிறோமோ, ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அளவு துணியில் இருந்த மாதிரியே இந்த கை வந்து வரலை, கை வந்து ரொம்ப பிடிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம மேலே உள்ள அளவையும் கீழே ஆம் ஹோல் அளவையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்கேலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து வரைவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி இப்போ இந்த துணியை வந்து இப்படியே மடக்கிட்டு வந்து தையல் எங்கன வருதோ அந்த தையல்கிட்ட இந்த மாதிரி அப்படியே டாட் டாட்டாக போட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டான நம்ம எந்த லைனிங் வந்து எந்த துணி வந்து நம்ம எடுத்தோமோ அதே மாதிரியே பர்ஃபெக்டாக வந்து அந்த ஆம் ஹோல் வந்து நமக்கு வரும். இந்த மாதிரி வந்துச்சுனாவே நமக்கு அந்த ஆம் ஹோல் பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். லூஸாக இருக்குன்னு சொல்கிற பிரச்சனை, டைட்டாக இருக்குன்னு சொல்கிற பிரச்சனை, அந்த முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை வராமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம எந்த அளவு வந்து எடுக்கிறோமோ அந்த அளவு அப்படியே அக்யூரேட்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணோன்னா அளவு வந்து அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். ஆம் ஹோலை வந்து ஃபுல்லாகவே சுருட்டிகிட்டே போகிறேன். அந்த தையலுக்கு அடியில் அப்படியே பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடமும் இதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகலை, அந்த அளவுக்கு கரெக்டாக நீட்டாக வந்து வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சுருட்டுறதுக்கு முன்னாடி ஆம் ஹோல்லையும் ஒரு மார்க் பண்ணிக்கணும், ஷோல்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதை ட்ரா பண்ணுறது கரெக்டான அளவு தான் நான் இப்போ வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் டாட்டாக போட்டு வரேன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு நம்ம கட் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ லைனிங்க்கு வச்சுருந்தேன், அதாவது அளவுக்காக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து நான் எடுத்துட்டேன். இனிமேல் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அளவு என்னென்ன விடணுமோ அது எங்கெங்கே விட போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஆம் ஹோலுக்கு வந்துட்டு கரெக்டாக எக்ஸ்ட்ரா அளவு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடுவோம். அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு நான் டாட் போட்டேன். இப்போ இந்த பக்கத்து, அதாவது நமக்கு துணி வந்து எவ்வளோ விடணும் அப்படின்றதுக்காக இந்த சைடில் வந்துட்டு ஆம் ஹோலு, அதாவது கீழே நமக்கு இடுப்பு சைடு வரும் இல்லையா, அந்த இடுப்பு சைடில் பாட்டம் பீஸ் வந்து சைடில் எவ்வளோ வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். 1.25 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வச்சா ஒரு பிரச்சனை இல்லை, கம்மியாக வச்சுட்டு அப்புறம் பத்தாமல் போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ன்றனால 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து எண்டிங்லேயும் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இடுப்புக்கிட்ட போட்ட அந்த அளவுலையும் ஆம்ஹோல்கிட்ட போட்ட அந்த அளவையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்றா ஜாயின் பண்ணும்போது கிராஸாக வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது கெவுன் மாதிரி இருக்கிறனால அந்த 2 பக்கத்துமே ஃப்ரண்ட் பீஸ்லேயும் சரி பேக் பீஸ்லேயும் சரி நம்ம ப்ளவுஸில் பேக் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு டாட் பிடிப்போம். அந்த மாதிரி தான் இதுலேயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டாட் பிடிப்போம். 1/4 இன்ச் அளவுக்கு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இடுப்பளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடுப்பளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம கீழே இருந்து மேலே, அதாவது 1 இன்ச் அளவுக்கு கீழே இருந்து மேலே, மேற்பக்கத்துலேருந்து வந்துடக்கூடாது, கீழே அடிப்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மேலே 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே கெவுன் தைச்சாலும் சரி, இல்லை மேக்ஸி ட்ரெஸ் தைச்சாலும் சரி, இல்லை குர்த்தி தைச்சாலும் சரி, இந்த மாதிரி நம்ம பாட்டம் பீஸ் எடுத்து தைக்கும் போது இதே மாதிரியே கிராஸாக வந்து இடுப்பில் இருந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு போகும்போது கிராஸாக நம்ம வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கணும். லைன் வரைஞ்சி இந்த லைன் வந்து கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னால நீட்டாக வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி போடுவோமோ கப் ஷேப் வந்து கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். மார்க்கிங்லாம் முடிஞ்சிச்சு. மார்க்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பீஸ் இது, ஃப்ரண்ட் பீஸ் இது நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தையல் தைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக வந்து எடுக்க வரும். இல்லைனா இது பேக்கா இது ஃப்ரண்ட்டான்றது குழப்பமாயிடும். அதனால் இதில் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். சின்னதாக நம்ம சாக் பீஸில் எழுதுறதுனால இந்த சாக் பீஸில் நம்ம எழுதுறது வந்து இது வந்து போயிடும். அதனால் சிம்பிளாக வந்து ஃப்ரண்ட் பீஸ் எது பேக் பீஸ் வந்து எழுதிக்கலாம். நம்ம வந்து இப்போ பேக் பீஸ் வந்து ரவுண்டு கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கான ஷேப் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பேக் பீஸுக்கு வந்து ரவுண்டு கழுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன், அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம கரெக்டான மார்க் வந்து மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். எப்போதுமே கரெக்டான மார்க் பண்ணதுக்கு மேலே
ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதனால் நம்ம கரெக்டான அளவுலேயே கட் பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன மாதிரி ஷேப் வேணும், எந்த மாதிரி ஒரு ஒரு டைமண்ட் நெக் வேணுமா, இல்லை போட் நெக் வேணுமா, இதில் இந்த பா ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, இது மாதிரி நிறையா ஷேப்லாம் இருக்குது. இதில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் எடுத்துக்கிறேன். இது பார்க்க கொஞ்சம் அகலமான கொஞ்சம் கழுத்து வந்து தெரியும். இந்த அகலமாக தெரிகிற இடத்துல வந்து நான் நாட் வந்து வச்சுக்குவேன். அந்த வளைவான இருக்கிற இடத்துல 2 நாட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் ஓப்பனாக வந்து வைக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து லைனிங் கிளாத்தில் தான் இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எந்த ஷேப்பில் வரைஞ்சோமோ அந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே கொண்டு போய் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே மடக்கி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு முடிஞ்சு பேக்கு முடிஞ்சு இப்போ வந்து கை தான் பார்க்கணும். அதாவது ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ண 4 மடிப்பாக மடிச்சுக்கணும். மேலே வந்து அடியில் இருக்கிறது வந்து ஓப்பனாக இருக்கணும், மேலே இருக்கிறது க்ளோஸாக இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வந்து மீதி இருக்கிற துணியில் 4ஆக வந்து மடிச்சுக்கிட்டேன். 4 வேணும், 4 கிளாத்தாக வந்து மடிச்சுக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வந்து எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து வந்து பார்த்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து 3/4 வேணாம். இது வந்து 3/4 இருக்குது. நான் வந்து எடுத்த அளவு வந்து 3/4 இருக்குது. ஆனால் எனக்கு எல்போ அளவுக்கு தான் வேணும். அளவு வந்து எல்போ அளவுக்கு வேணுன்றனால நான் வந்து இதை வந்து சின்னதாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம மடித்ததுக்கப்புறம் ஒரு டாட் வந்து எண்டிங்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ எண்டிங்கில் அந்த ஆர்ம் ஹோல் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அங்கே நான் ஒரு கரெக்டான மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பின்னாடி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ அடியில் ஆர்ம் ஹோலோட எண்டிங்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்க, தையலுக்காக முன்னாடி வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுதான் இந்த கை வந்து எப்போவுமே ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிள் தான். கரெக்டாக அந்த மார்க் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஆர்ம் ஹோல் வந்து எண்டிங்கில் எங்கே முடியுது, ஸ்டார்டிங் எங்கே வந்து ஆரம்பிக்குது, அந்த இடத்துல தான் மார்க் பண்ணிக்கணும். அதே போல் நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டான அந்த ஷேப் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி துணியை வந்து சுருட்டி விட்டுட்டு அந்த தையல் எங்கே போயிருக்கோ அந்த தையல் மேலேயே அப்படியே கோடு போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவு வந்து எடுத்தோமோ அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து நீட்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம சுடிதார்லேயும் இதே மாதிரியே அந்த பாட்டம் பீஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி தான் டாப் பீஸில் இது மாதிரி பண்ணியிருப்போம். அதே போல் கையில் இதே மாதிரியே பண்ணோம்னா ரெண்டுமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம ஒன்றா சேர்த்து தைக்கும் போது சூப்பரான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எனக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, இந்த ஷேப் வந்து எனக்கு வரைய தரல அப்படின்றவங்களாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டே பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், நம்ம வரைஞ்ச மாதிரி அப்படி ஈவனாக வந்து கிடச்சிரும். சப்போஸ் 1, 2 ஷேப் வந்து ஒழுங்காக வரல அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு கரெக்டான அளவோட எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 1.25 அளவுக்கு தேவைப்படும். அதனால அந்த 1.25 அளவுக்கு துணி பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து அட்டாச் பண்ணிக்கணும். பொதுவாகவே நம்ம வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து ஆர்ம் ஹோலுக்கிட்ட எக்ஸ்ட்ரா துணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து துணி பத்தாது. அப்படின்றனால எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வைக்கிறதுனால வைக்கும்போது ஜாயின் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இப்போ எனக்கு வந்து எல்போ சைஸ் மட்டும்தான் வேணுன்றனால நான் வந்து 3/4 பாதி தான் வந்து அளவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற இடத்துலையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான அளவு தான் நான் வந்து இப்போ கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதை விட எக்ஸ்ட்ரா அளவு வந்து நமக்கு வேணும். அந்த எக்ஸ்ட்ராவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை விட இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு 1.25 அளவுக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த எண்டிங்கில் வந்துட்டு ஆர்ம் ஹோலோட எண்டிங்கில் எனக்கு வந்து கிடைக்காது. அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஜாயின் போட்டுக்கணும். அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து எந்த அளவு எடுத்தோமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் அளவுக்காக எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறது கிளாத் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் 4 பீஸ் வந்து தேவைப்படும். 4 பீஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதோடு அப்படியே சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து காணாமல் போகாமல் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. அதனால் எந்த பீஸ் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
பிட்டு துணி வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வந்து நமக்கு மார்க் பண்ணணுமோ அந்த மார்க் பாயிண்டில், அதாவது மெயினான அந்த 2 சைடு சேர்கிற ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே மார்க் பண்ணிக்கணும். அதே போல் ஆம் ஹோலுக்கிட்ட அந்த கரெக்டான அளவையும் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நாச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மறுபடியும் அளவு எடுக்காமல் இந்த அளவை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா ரொம்பவே கரெக்டாக வந்து அமைஞ்சிரும். இப்போ வந்து கீழே வந்துட்டு நம்ம கெவுன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ கீழே இருக்க அந்த கெவுன் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அளவு துணியில் இந்த பக்கத்து அகலம் வந்து 16 இன்ச் இருக்குது, இந்த பக்கத்து நீளம் வந்து 20 இன்ச் இருக்குது. அவ்வளோதான். இந்த துணியில் வந்து 2.5 மீட்டர் வாங்கினா அவ்வளோதான் இருக்குது. அந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு சைடில் இடுப்போட அளவு எடுத்து ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து சாய்வாக வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நாச் பண்ணிக்கலாம். இது வந்து மடித்து போட்டதுன்றனால அந்த மடித்து போட்ட இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தா பாவாடை மாதிரியே நல்லா தெரியும். இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கில் என்னென்ன கட் பண்ணணுமோ அதை எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மெயினான ஃபேப்ரிக்கை எடுத்து அதில் என்னென்ன அளவு கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதே தான் ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஃப்ரண்ட்டுக்கான நம்ம துணி வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம லைனிங் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக எந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவை எடுத்து அப்படியே ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்து வச்சு அட்டாச் பண்ணால் மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரான அளவு வச்சே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கொஞ்சம் விட்டே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த லைனிங் துணி அளவுக்கே நான் வந்து ஃபுல்லாக லைனிங் அடிச்சுட்டு லைன் வந்து கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவேன். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈவனாக வரும். இப்போ டாப்பெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க பாட்டம் பீஸுக்கு என்ன பண்ணலான்னா இருக்கிற எல்லா பீஸுமே எடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, டிசைன் இருக்காது. இப்போ பேக் பீஸு ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்குது. இதை தான் நான் எடுத்து ப்ளீட் வச்சுக்க போகிறேன். இதுக்கும் மீதி பத்தாததுக்கு பேண்ட் பீஸை எடுத்து கீழே வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கட் பண்ண வீடியோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?